ஹாய் காய்ஸ், வாட் ஐ காட் ஃப்ரம் டி நகர். ஃபைனலாக என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாமா? வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்பாஞ்சுக்காக இந்த பவுடர் வச்சு யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். நல்லா புசு புசுன்னு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சீப்பு, இந்த சிக்கெல்லாம் எடுப்போம்ல, அதுக்காக இது வாங்கியிருந்தேன். உன் முடிக்க சிக்கெல்லாம் வருமா நீங்கள் கேட்கலாம். எனக்கும் வரும், எனக்கும் முடியெல்லாம் கொட்டும், அதனால் நான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கிளச்சஸ், இது வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக க்யூட்டாக இருந்ததா, ஆனால் 4 கலர் ஒரு மாதிரி ஸ்டைலாக வித்தியாசமாக வாங்கிக்கிட்டேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 18 ருபீஸு. சரி ஓகேன்ட்டு நான் வந்து ஒரு 4 கலர் 5 கலர் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா மெயினாக வந்து கிளிப்ஸு நான் வந்து அந்த ரோ ஃபுல்லாக பாக்கெட் வாங்கிட்டு வந்து வைப்பேன். ஆனால் அவசரத்துக்கு தேடும்போது கிடைக்காது. உங்களுக்கும் இப்படி தானே சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி ஓகேன்ட்டு இந்த வாட்டியும் வாங்கிட்டு வந்து வச்சேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 24 ருபீஸு. அதுக்கப்புறமா வந்து ஐப்ரா பென்சில் ரொம்பவே மெயினான விஷயம் எனக்கு. சரின்ட்டு நான் 2 வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். ஒன்று வந்து 15 ருபீஸு. வேறு தான் தேடினேன், அது கிடைக்கல. சரி ஓகேன்ட்டு நார்மலே வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து லிக்விட் லிப்ஸ்டிக், இங்கே தான் இப்போ பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. எப்போவுமே அந்த பாண்டியன் ஸ்டோர்ஸில் நான் 2 கலர் வாங்கிட்டு வந்து வச்சுடுவேன் வீட்டில். அதே மாதிரி இது வந்து ஒன்று வந்து 69 ருபீஸ் தான். சரின்ட்டு 2 கலர் வாங்கிட்டு வந்துட்டேன். வாங்கிட்டு வந்து பார்த்தா இதே 2 சேம் கலர் வீட்டில் மறுபடியும் இருந்திருக்கு. அடப்பாவீங்களா, ஏன்டா வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரி ஓகே, இருந்தாலும் நம்மளுக்கு இந்த கலர் மறுபடியும் கிடைக்காது, சரி ஒன்று காலியானன்னு என்னை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் வந்து ஹியரிங்ஸ் வாங்கியிருந்தேன். இந்த நீட்டமாக தொங்குதில்ல, இந்த ஹியரிங்ஸ் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல. சரி ஓகே, சாரீலாம் கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கும் போட்டால் அப்படின்ட்டு இந்த 2மே வாங்கியிருந்தேன். இது வந்து ஒன்று வந்து 53 ருபீஸு, இன்னொன்று வந்து 45 சம்திங் வந்துருந்தது. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து நெயில் பாலிஷும் ஐலைனரும் தான் வாங்கியிருந்தேன். ஐலைனர் வந்து ப்ளூ எவர்லேருந்து 45 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். எப்பவுமே நான் டேஸ்லர் தான் யூஸ் பண்ணுவேன். சரி ஓகே பரவாயில்லன்ட்டு இது சும்மா வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து நெயில் பாலிஷ், என்கிட்ட ஏகப்பட்ட கலரில் நெயில் பாலிஷ் இருக்குது. ஆனாலும் எனக்கு மறுபடியும் நெயில் பாலிஷ் வாங்கணும்னு தோணிகிட்டே தான் இருக்குது. சரி ஓகேன்ட்டு இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், என்கிட்ட இல்லாத கலர்ஸ் வாங்குவோம்னு சொல்லி நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ, இது எல்லாமே ஒன்று வந்து 20 ருபீஸ் தான். சரி ஓகேன்ட்டு 4 கலர்ஸ் வாங்கியிருந்தேன். டார்க் ப்ளூ ஒன்று, அப்புறம் வந்து பர்பிள் கலர், அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர், அப்புறம் மெயினான ஒரு கலர் என்னது பிளாக் வந்து நான் எதில் இருந்தாலும் நான் வாங்கிடுவேன். ஸோ பிளாக் எனக்கும் தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டேன். அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ தான் நான் வாங்கின திங்ஸு டி நகரில். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் காய்.